மாமன் படம் மே 16 அன்னைக்கு மாமன் படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும். காரணம் எல்லாருமே நடிச்சிருக்க, எல்லாரும் ஒவ்வொரு படத்துக்கு விளம்பரத்துக்கு அப்படி வருவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அதை தாண்டி நான் ஏன் கண்டிப்பா இந்த படத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த படத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் தான் ஸ்கிரீன்ல அப்படியே இருக்கும். உங்க குடும்பத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம குடும்பமே அந்த படம். நம்ம தாய்மாமே உறவுண்டா எந்த அளவுக்கு ஒரு பவர் பிளான்ன்றது அந்த படமே. ஸோ அதுக்காக இந்த படம் மாமன் படம் வந்திருக்கு. உறவுகளுக்குள்ள எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்மளாம் கோவப்பட்டு மனஸ்தாபத்தில் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் யாரும் பேசுறதே கிடையாது. நம்ம உறவுகள்கிட்ட கூட யாரும் பேசுறதே கிடையாது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பேசிடுவீங்க. அக்கா மாமா அண்ணனோ தம்பியோ சித்தப்பா பெரியப்பாவோ யாராக இருந்தாலும் ஒரு ஃபோன் போட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் பேசிடுவீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் நடக்கிற நிகழ்வுகள் உங்கள் லைஃப்பில் நடந்தால் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் எல்லாம் யாராவது உங்களில் சேர்ந்தீங்கன்னா தயவு செய்து எங்கள் டீமுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களை சந்திக்க நானே நேரில் வர்றேன். உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன். லவ் யூ தம்பி, லவ் யூ தம்பி. அதனால் தயவு செய்து எல்லாரும் மாமன் படம் 16ஆம் தேதி வருது. கண்டிப்பாக பாருங்க. இது சினிமாவை தாண்டி உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்கிரீனில் பார்க்கலாம். அதுதான் இந்த படம். ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதலாக இந்த படத்துக்கு நான் கதை எழுதியிருக்கேன். என்னோட ஸ்டோரி நீங்க பாருங்க. நான் ஒரு ஸ்டோரி ரெடி பண்றேன்னா நான் ஒன்று சங்கர் சாரோ ராஜமௌலி சார் மாதிரியே நான் எழுதிட முடியாது. நான் நம்ம லைஃப்பை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாருங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சாய்டா தம்பி எல்லாம் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.